வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிள் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்துடுவோமா? அதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன், 50 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். பொடி பொடியாக ஸ்லைஸ் நீட்டாக கட் பண்ணிக்கணும். வெங்காயத்தை 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். பச்சை மிளகா ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை. 200 கிராம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறோம் பவுலில். ஓகே, நெக்ஸ்ட்டு அரிசி மாவு 50 கிராம். நெக்ஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் நறுக்கின 2 மீடியம் சைஸ் வெங்காயம். ஃபஸ்ட்டு அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா சாப் பண்ணது, இது ஆப்ஷன் தான், வேணா போட்டுக்கலாம் இல்லை வேணாம். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. நான் தேவையான அளவு உப்பு, இந்த உப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கணும், உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணியை தெளிச்சிக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது, ஜஸ்ட்டு தெளிச்சுட்டு அதை அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் இந்த ரொம்ப தண்ணி தெளிச்சிங்கன்னா மொறுமொறுப்பு கொடுக்காது, அப்படியே இதாக ஒட்டிக்கும். இது பொல பொலன்னு இருக்கணும். அப்போ தான் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக அந்த டெக்ஸ்சரில் இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகட்டும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். லைட் பண்ணிட வேண்டியதான். என்னோட சுவையான மொறுமொறுப்பான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.